ಮೊಬೈಲ್ ಡಿಸ್ಪ್ಲೇ ತೆರಲಣ್ಣ ಫೋನ್ ಬರ್ತು ಫುಲ್ അങ്ങനെ എടുക്കണ്ടേ கொஞ்சம் அப்படியே ஓ சரிண்ணா ஓகேண்ணா அப்படியே ஓய் அப்படியே சரிடா 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 போச்சு யா கொஞ்சம் பாருங்க சொல்கிறாங்க போராட்டம் முடிச்சாம எல்லாம் வந்து பந்தெல்லாம் அவுஞ்சாலுமே இப்படி ஒரு ரூமில் கலை போடுறாங்க காத்து மிஸ் கொடுத்துல பின்னாடி ஏற்றாங்க விஷயம் அமைதியான முறையில் அரசாட்டம் இது வந்து முதலமைச்சர் தொகுதியிலே வருது குளத்து தொகுதி தில்லிக்கண்ண சொல்யூஷன் அம்பத்தூர் தொகுதி ஏழாவது மண்டலம் இங்கே அவங்க ஆதரவு அளிக்கிறாங்க 1500 பேர். அவங்க ஏற்கனவே வந்து எல்லாத்துக்குமே ஜீவோ போட்டாங்க சார். ஜீவோ போட்டுமே அதாவது தமிழ்நாட்டில் வந்து கோயிலுக்கு நுழையக்கூடாது, ஏழை மக்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி அந்த ஃபைல் மேலே ஏறி உட்காந்து நிறைய சாப்பிடலாம் வந்துட்ட பிறகு அது பிறகு அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரி ஆணையம் ஓரமாக பிளாட்ஃபார்ம்லாம் மாட்டேன் முன்னால் வரலாம் அனுமதிங்க போக சொல்லிங்கன்னா அவங்க ஒரு நெருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி கோரிக்கை சப்போர்ட்டும் பேசுகிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், 3 நாள் சில மணி நேரங்கள் பேசுகிறோம். கொஞ்சம் பின்னாடி வேணா கேமரா ஒரு 3 மாதம் போயிட்டு போயிடலாம். மக்களுக்கும் வந்து பொதுமக்கள் வெளியே இல்லாமல் வேலை போட்டோம். அப்புறம் சொன்னாங்கன்னா சங்கீதாரில் இந்த தூய்மை பணியாளர் மக்கள் கொரோனா காலத்தில் மக்களை பாதுகாத்து விட 5 பேர் 5 மட்டும் இவ்வளோ நேரம் நீங்கள் எடுக்கலாம், அவங்க மட்டும் எடுக்கக்கூடாது. அப்படின்னா மக்கள் மீது அக்கறை உள்ள மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. ஆதி திராவிட மக்கள், அறுதி மக்கள், அனைத்து சாதி எடுத்து நேரம் சமூக பேசப்படுறது எங்களுக்கு இல்லையான்னு கேட்குறாங்க. பக்கத்தில் தொழிலாளர் நலன் என்ற தலைப்பில் 49 பக்கத்தில் 154 வரிசையில் அரசு துறைகள் 10 வருடங்களுக்கு மேல் பணிபுரியும் தினக்கூலி தொழிலாளர்கள் மட்டுமின்றி ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிய செய்வேன்னு சொன்னார். ஆனால் இவர் வந்து தகுதியுடைய தினக்கூலி ஒப்பந்த தொழிலாளர் மாற்றிட்டாங்க. தினக்கூலி தொழிலாளர் இதை நம்பி தான் இருக்கு. அரசாங்கம் போட்ட ஜீவோ, அந்த ஜீவோ பற்றி சாதாரண மக்கள் விரைவு அதிகாரிகள் சட்டத்துக்கு எல்லாம் அந்த அரசாங்கம் போட்ட ஜீவோ ஜீவோ சொல்கிற மாதிரி எடுக்கிற நிலைமை போடணும். அது இல்லைன்னா கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கிட்டாங்க. அந்த அனுமதி வாங்கிட்டு தான் அந்த 1947 அது அனுமதி வாங்கணும். அந்த சட்டத்தை கவர்மெண்ட் பாலிசி சட்டம் கர்நாடகா எப்போ கொண்டு வந்தாங்க? 2017 தான் வந்து 2017 வந்து இந்த தொழிலாளர்கள் வந்து பலகட்ட போராட்டத்துக்கு பிறகு அந்த திருமணத்தை எடுத்து 2014 தான் நாங்கள் காலகட்டத்தில் உண்ணாநிலை போராட்டம் நீதிமன்றத்தில் கண்டெம்ட் ஆராய்ச்சி. அது பிறகுதான் வந்து அந்த ஜீவோ வந்து அமலாக்கணும். இதெல்லாம் வந்து 753 ரூபாய் வந்து
இந்த கூலி வந்தது, அந்த ஒரு நாள் கூலி. இப்போ இவங்களுக்கு வந்து அப்போதான் ஒரு 23,000 ரூபாய் மாதத்துக்கு வந்து லீவு கூட இல்லை. வந்த பிறகு தான் இவங்களுக்கு என்னன்னா அப்போ அதுக்கு இப்போ தனியார் அப்படின்ற நோக்கி போகிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த அரசாங்கம் போட்ட உத்தரவுப்படி நீங்கள் நடத்தணும், இருக்கிற பகுதிகளுக்கு அந்த தொடரணும். அந்த பின்னாடி வாங்க. மாலை எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது எழுதுகிற கடிதம் நமது சாதாரண ஆமாம் அவர் எழுதுகிற கடிதம் அவர் பல நேரம் வச்சுருக்கேன். அந்த இது நான் ஊதியெல்லாம் குறையல, ஊதியெல்லாம் குறையல. அந்த ஜீவோ படி தர்றாங்க. இப்போ இங்கே இருக்க பக்கத்தில் ஆவிடிலையோ இல்லை தாம்பரத்துலேயோ கொடுக்கல. நான் என்ன சொல்ல கொடுக்குறாங்க, அங்கே வந்து கலெக்டர் ஃபிக்ஸ் பண்ணதான் அவங்க வந்து மினிமம் வேஜ் ஆக்டில் வரல. ஒரு இடத்துல ஒரு சட்டம் போட்டால் அது தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பொருந்தும், அது செய்யலை. சரி, குறைஞ்சபட்ச சம்பளம் நீங்கள் வந்து இங்கே கொடுக்குறீங்க. இப்போ கான்ட்ராக்ட் கொடுத்தா என்ன ஆகும்னா அவன் 15,000 16,000 தருவான். இப்போ 23,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு அது குறையும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா நாங்கள் அது உறுதிப்படுத்துகிறோம், உங்கள் வேலை உத்தரவாதப்படுத்துகிறோம், எல்லாரும் கொடுக்குறாங்க. எப்படி கான்ட்ராக்டுக்காரர் வந்து 14,000 ரூபாய் கொடுக்குறவங்க 23,000 ரூபாய் தருவான்? அதில் இருக்குது, அது சொல்கிறோம். நாங்கள் பிஎஃப் பிஎஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்னா இது வந்து மினிமம் வேஜஸ்ன்றது போட்டாச்சு, பணி நிரந்தரங்கிற கோரிக்கையும் அரசாங்கம் ஜீவோ போட்டாச்சு. கோர்ட்டில் தீர்ப்பாயத்தில் என்ன முடிவாகுதோ அந்த முடிவுக்கு 2 பேருமே கட்டுப்படுவோம். அது வரைக்கும் இருக்கிற நிலைமை தொடரும், இந்த பணி நிலைமை தொடரும். விஜயவாடா வில்சன் இருந்தார், விஜயவாடா வில்சன் டெல்லியில் ஒரு சிலையாக இருந்தார். அவர் யாரும் பேசுகிறேன். 15 வருஷமா நாங்கள் வேலை செஞ்சுட்டு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாத இந்த மாதம் 7ஆம் மாதம் 31ஆம் தேதி நாங்கள் செஞ்சுட்டு போனோம். 8ஆம் மாதம் 1ஆம் தேதி எனக்கு வேலைக்கு வராது. வேலைக்கு கார்பரேஷன் ஆஃபீஸர் சிஏ எல்லாமே சொல்கிறாங்க வராது. நாங்கள் எவ்வளோ போகிறோம், கான்ட்ராக்டில் தொடர்ந்து 11வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் கனிவோடு கேட்டிருக்கிறார். இப்பொழுது தனியாருக்கு கொடுப்பதன் மூலமாகவும், ஏற்கனவே அவர்கள் நிரந்தர பணியாளர் இல்லை என்றாலும் அமைதியாக பணியாற்றியிருந்ததாகவும், இப்பொழுது அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும், தனியாரிடம் எங்களை வேலைக்கு அனுப்ப வேண்டாம் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தினம் தினம் சென்னையில் இரவும் பகலும் பார்க்காமல் சென்னை மாநகராட்சியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தூய்மை பணியாளர்களாக. முத்தமிழறிஞர் கலைஞர் எவ்வளவு பெயர்களை வைத்து இவர்களை எல்லாம் அழைத்தபோது தூய்மை பணியாளர்கள் என்று, தூய்மைக்கு சொந்தக்காரர்கள் என்று அவர்களுக்கு ஒரு அடைமொழியை கொடுத்தவர். கண்டிப்பாக இந்த ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவோ எதிர்பார்க்காத திட்டங்கள், அதிசயமான திட்டங்கள், பிற மாநிலங்களில் உள்ள உலக நாடுகளுக்கே முன்னோடியான திட்டங்களை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி வருகிறார். ஆகவே இந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுவார் என்ற முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். நானும் மாண்புமிகு முதலமைச்சரிடமும் அரசு அதிகாரியிடமும் அந்த துறை அமைச்சரிடமும் கலந்து பேசி இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காக கண்டிப்பாக நல்ல திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வருவார் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். நாங்களும் கலந்து பேச இருக்கிறோம். என்னுடைய ஆலோசனை ஏற்கனவே சட்டப்பேரவையில் பேசியது போல கூட்டுறவு முறையில் இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள், நாடு மொழிவாரி மாநிலம் பிரிப்பதற்கு முன்பும் இந்த மண்ணின் மைந்தர்கள், மொழிவாரி மாநிலம் பிரித்த பிறகும் இந்த மண்ணின் மைந்தர்கள், இவர்கள் தான் அந்த கடைநிலை தூய்மை பணியாளர்கள். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு அரசு நிதிநிலை அறிக்கை இடம் தரவில்லை என்றாலும், கஜானா காலியாக இருந்து நிதி மேலாண்மையால் அரசை நிர்வகித்து வருவதாலும் அனைத்தும் தெரிந்தவன் என்ற முறையில் நான் சொல்லுகிறேன். கண்டிப்பாக இந்த மக்களுக்கு தீர்வு காண்பார்.
நல்ல தீர்ப்பு வழங்குவார் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கையும் அவர்கள் இதை கனிவோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முறையீடுகளையும் மாண்பு முதலமைச்சரிடம் சொல்வோம். இதை நீண்ட நெடிய காலம் இந்த போராட்டம் நடத்துவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் ஒரு தீர்வு காண்பது தான் நல்லதாக இருக்கும் என்று எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். முதலமைச்சரை சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக இவருடைய வாழ்வாதார நிலை, எதிர்காலத்தை பற்றி நாங்கள் பேசுவோம். மாநகராட்சியை பிளாக்மெயில் செய்வதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்புல வாதம் வச்சிருக்காங்க. அது மாதிரி என்ன வாதம் வச்சாங்கன்னு தெரியல. நான் இப்போ தான் இங்கே உங்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்கேன். நீதிமன்றம் நடந்தது என்னன்னு தெரியல. கண்டிப்பாக இவங்க தொழிலாளர்கள், ஒரு தூய்மை பணியாளர்களை தூய்மை பணியாளர் தான் நம்ம பார்க்கணும். இவர்களுக்கு எந்தவித ஒரு மிகப்பெரிய அதிகார பலமோ அரசியல் பின்னணியோ இல்லாதவர்கள் தனியோடு தான் பார்க்கணும். அதை நாங்களும் சில திட்டங்கள் வச்சுருக்கோம் மாண்பு முதலமைச்சர்கிட்ட சொல்கிறதுக்கு. கூட்டுறவு முறையில் தனியார்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ராம்கின்றாங்க, வேறு என்ன இருக்குது, உபேசர்ன்றாங்க. அதுக்கப்புறம் பல தனியார் நிறுவனம் கொடுக்குறத கூட்டுறவு முறையில் இந்த சென்னை மாநகரை தொடர்ந்து தலைமுறையாக தூய்மையாக வைத்திருக்கின்ற பணியாளர்களை உரிமையாளராக்கி கூட்டுறவு முறையில் ஸ்பெஷல் ஆஃபீஸரை நியமித்து அதை நிர்வகித்து அந்த வர லாபத்தை இவர்களே பிரித்து கொள்ளும்படி இருந்தால் அது நிரந்தர பணியாளரோட இன்னும் வலிமையாக இருக்கும். அவர் கூட்டுறவுல வந்து விடுவார்கள், கூட்டுறவு தொழிலாளியாக கூட்டுறவு அலுவலர்கள் ஆகிவிடுவார்கள். ஆகவே இதுதான் எங்களுடைய ஆலோசனை. சட்டப்பேரவையில் என்ன பேசியிருக்கிறோம். மீண்டும் இதில் என்னென்ன சாதகங்கள் பாதகங்கள் இருக்கின்ற ஆராய்ந்து தொழிலாளர்களுக்கு எது நலனோ அதை நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கம் போராடும். எதிர்ப்பு தெரிவித்து மாமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காங்கிரஸ் உறுப்பினர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வழங்கக்கூடிய அறிவுரை என்ன சார்? வருங்காலத்தில் தனியார் மையத்துக்கு ஆதரவாக எங்க தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து இந்த கடைநிலை ஊழியர்கள் தூய்மை பணியாளர் போராடி வருகிறார். ஆகவே அப்படி யாருன்னா குரல் கொடுக்கலன்னா நாங்கள் குரல் கொடுக்க சொல்லுவோம். சார், இப்போ இந்த துறையினுடைய அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை வரவே இல்லை. அமைச்சர் சேகர் பாபு தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள். நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க? இல்லை, நான் இன்றைக்கி தான் உங்களை சந்தித்து பேசியிருக்கேன். இது சுமூகமாக முடியும்னு நினச்சிருக்கோம். இது தொடர்ந்துட்டு இருக்கு. இது அவர்களையும் சங்கடப்படுத்தாமல் அரசுக்கும் சங்கடப்படுத்தாமல் ஒரு நடுநிலையாக ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஆலோசனை சொல்ல. திமுக ஆட்சி வந்தா வந்து பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொன்னாங்க. அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றணும், அதனால தான் நான் போராட்டம் பண்ணிட்டு சொல்றாங்க. ஆனா சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா, நாங்க அப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கலன்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது புத்தகத்தில் இருக்கு, அதை மறுக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா வாக்குறுதி தான் அது. நான் இவர்களோடு சேர்ந்து அதிகம் நாங்கள் பேசுவோம். ஒரு தெளிவாக சொல்றேன். இப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது என்பது ஒரு பக்கம், தேர்தல் வாக்குறுதி கொடுக்காததை பல துறைகளில் பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ காலை உணவு திட்டம் எந்த தேர்தல் வாக்குறுதியும் கொடுக்கல. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம். இன்னுயிர் காப்போம் 48 தேர்தல் வாக்குறுதியில் இல்லை. மக்களை காப்போம் மருத்துவம் கிடையாது. உங்களுடன் ஸ்டாலின் கிடையாது. நலனை காக்கும் மருத்துவ நலனை காக்கும் ஸ்டாலின் என்ற ப்ரோக்ராம் கிடையாது. இதே மாதிரி தமிழ் புதல்வன் ஆகட்டும், புதுமை பெண் ஆகட்டும், நான் முதல்வன் ஆகட்டும், பல சொல்லலாம். இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் இல்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணி அந்த திட்டங்களை தேவை என்பது நிறைவேற்றுறாங்க. அதனால் இது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு என்னுடைய பார்வைக்கு தெரியுது. அதை எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. எதுங்க இல்லை, கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இவர்கள் மீது கருணை உள்ளவர், கரிசனம் உள்ளவர். அவர்களுக்கு ஆதரவாக நல்ல முடிவு எடுப்பார் நான் முழுமையாக நம்புறேன். நாங்களும் பேசுறோம். 2 3 நாட்களுக்கு முன்னாடி கூட்டணி கட்சி தலைவர்கள் சண்முகம், திருமாவளவன் போன்றவர்கள் முதல்வர் சந்தித்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இன்னும் ஒரு முடிவு எட்டப்படாமல் இருக்கிறது. இல்லை, அவர் வெளியூர் பயணத்தில் இருக்காரு. நீங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்காங்க. சென்னைக்கு வந்தோடனே கண்டிப்பாக நாங்களும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பேசுவோம். ஓகே சார், தூய்மை பணியாளர்கள், அதாவது இந்த துறையை சார்ந்த அமைச்சர் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. எப்பயுமே சேகர் பாபு தான் வந்து பேசுறாரு. ஏன் அவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு? சென்னையுடைய பொறுப்பு அமைச்சராக தான் பேசியிருப்பாரு. அது மாதிரி ஒரு குறை அமைச்சர் பேசணும்னா அமைச்சரை பேச சொல்லலாம். நாங்களே சொல்லுவோம். தேங்க்யூ.